கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இந்த வாரம் கிராஸ் டிவிக்கு முன்பதாய் அமர்ந்திருக்கிற பெரியோருக்கும் சிறியோருக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் மீண்டும் வருகிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ராத்திரி வேளையில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷித்தமாய் இந்த மாதத்தில் செப்டம்பர் 1வது வாரம் ஆண்டவர் நம்மோடு பேசின ஞாபகம் இருக்கும் என்று நம்புகிறேன். ஸ்தோத்திரம். அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு வேண்டும் என்று, தெய்வத்துடைய பலம் வேணும். 3வது சத்தியத்தை அறியணும். சத்தியம் நம்மளை விடுதலையாக்கும். இயேசு கிறிஸ்துவை நாம் எந்த அளவுக்கு அறிந்துக்கிட்டு இருக்கிறோமோ, எந்த அளவுக்கு நம்ம அறியக்கூடிய அறிவுக்கு நம்ம எந்த அளவுக்கு பிரயாசப்பட்டுக்கிட்டு இருக்கிறோமோ, அந்த அளவுக்கு நமக்கு விடுதலையை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அந்த சத்தியத்தை அறிகிற அறிவு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை தரும் என்று நாம் விசுவாசிக்கும் பொழுது கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு தெய்வமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்ம சந்தோஷப்படுகிறோம். இந்த நாளில் பார்க்க போகிறது மார்க் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 21வது வசனம். சீரேனான ஊரானும் அலெக்சாந்தருக்கும் ரூப்புவுக்கும் தகப்பனுமாகிய சீமோன் எண்ணப்பட்ட ஒருவன் நாட்டிலிருந்து அவ்வழியே வருகையில் அவருடைய சிலுவையை சுமக்க அவனை பலவந்தம் பண்ணினார்கள். இங்கே நம்ம பார்க்கிறோம், சீரேனான ஊரானும் அலெக்சாந்தர் ரூபாவுடைய தகப்பனாகிய இவர் இந்த இடத்துக்கு வர காரணம் என்ன? நமக்கு ஒன்று தெரியணும். இவர் இன்றைக்கு இருக்கிற இஸ்ரவேல் நாட்டிலிருந்து வெகு தூரமாக இருக்கிற ஒரு ஆப்பிரிக்கா, இன்னும் கூட கண்டங்களை கூட சொல்லலாம், இல்லை லபான்னு, அவ்வளவு தூரங்கள், ஏறக்குறைய 1500 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இவர் இந்த இடத்துக்கு வந்திருக்கணும். ஏன்னா இவர் சிமியோன் வந்தது, அங்கே யூதர்கள் ஏறக்குறைய ஒரு 1,00,000 பேர்கள் அந்த தேசத்தில் வாழ்ந்திருக்கலாம் என்று சரித்திரம் சொல்கிறார்கள். ஆனால் இப்படி அங்கிருந்து பஸ்கா பண்டிகை கொண்டாடுவதற்கு தான் அவர் இங்கே வந்தது. தன்னுடைய மனைவியும் பிள்ளைகளோடு கூட அவங்க கடந்து வந்தாங்க. அப்படி அவங்க பஸ்கா பண்டிகை கொண்டாடுறதுக்கு எருசலேமுக்கு அவங்க வந்த சூழ்நிலையில் இங்கு பார்க்கிறோம் ஒரு பெரிய கூட்டத்தை. இவர் ஏதோ பண்டிகைக்கு பெரிய கூட்டம் என்று பார்க்கும் பொழுது அந்த பெரிய கூட்டத்தில் இயேசுவை சிலுவையை சுமந்து கொண்டு ஒரு சூழ்நிலையில் இவர் அந்த சிலுவையை சுமப்பதற்கு எல்லாரும் கட்டாயப்படுத்துகிறாங்க. ஆனால் இவருக்கு அந்த சிலுவை சுமப்பதற்கு எந்த ஒரு வாஞ்சையும் இல்லை, எந்த தாகமும் இல்லை, எந்த ஒரு குற்றமும் பண்ணலை. அப்போ இவர் எல்லாரும் கட்டாயப்படுத்தி இந்த சிலுவை சுமக்க வைத்தார்கள். தன்னுடைய 2 பிள்ளைகளும் தன்னுடைய மனைவியும் எவ்வளோ கண்ணீர் விட்டிருப்பாங்க, எவ்வளோ துக்கத்தோடு கூட இருந்திருப்பாங்க. இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறது, அவருடைய பாடுகளை நாம் ஏற்றுக்கொள்கிறவராக இருக்க வேண்டும். அவருடைய துக்கத்தை நம்மளும் அதில் பங்குள்ளவராக இருக்கணும். அவருடைய பாடுகளில் நம்ம பங்குள்ளவராக இருக்கணும். இங்கே அந்த சிலுவையின் பாடு உடைய பங்கை ஒன்றும் அறியாத ஏறக்குறை 1500 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து பஸ்கா பண்டிகைக்கு வந்து பண்டிகை கொண்டாடி சந்தோஷத்தோடு கூட தன்னுடைய நாட்டுக்கு, ஏன்னா நாட்டிலிருந்து வந்தோம்னா சொல்லப்போ, அப்போ தன்னுடைய நாட்டிற்கு திரும்ப சந்தோஷமாய் போகக்கூடிய ஒரு பண்டிகைக்காக வந்த மனுஷன் இயேசுடைய பாடுகளை, இயேசுடைய அந்த பாடு சிலுவை சுமக்கும்படி ஜனங்கள் கட்டாயப்படுத்தினார்கள். இன்றைக்கு
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய பாடுகளை இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் கடந்து வந்த டிவிக்கு முன்பதாக இருக்கிற அநேகர் நம்ம எப்படியோ சபைக்கு வந்துட்டோம். சபைக்கு வரும்போது நமக்கு தெரியலை. ஆனால் சபைக்கு வந்த கழிஞ்சி, தேவனுடைய பிள்ளைகளாக ஏற்றெடுத்த கழிஞ்சி அநேக பாடுகளை நம்ம சுமக்கிறோம். ஆனாலும் சிமியோன் ஒன்றும் அறியாத அந்த சிலுவை சுமந்து கொண்டு அவர் கடந்து போகிறாரு. எவ்வளோ தன்னுடைய பிள்ளைகள் ஒரு பக்கம் அழுது கொண்டு, பண்டிகைக்கு வந்தவங்க அழுது கொண்டு, மனைவி அழுது ஒரு பக்கம், பிள்ளைகள் ஒரு பக்கம் அழுது, அந்த பாடுகளை சுமந்து கொண்டு போகிற சீரனான சிமியோனுடைய ஜீவிதம், வாழ்க்கை, அந்த பாடுகளை ஏற்றுக்கொண்ட அவருடைய வாழ்க்கை எவ்விதமாய் கடந்து போகுது என்று நமக்கு புரிந்து கொள்ள வேண்டும். என்னை நேசிக்கிற இந்த தேவனுடைய பிள்ளைகளை, இந்த பாடுகளை சிமியோன் சுமந்தார். அந்த சிமியோன் பாடுகளை சுமந்தது நிமித்தம் மார்க்கு 16:13 நம்ம வாசிக்கும் பொழுது, ரூஃபாவுடைய தாயும் என்னுடைய தாய் என்று சொல்லுகிறார். ஒன்றுமறியாத பஸ்கா பண்டிகை கொண்டாட வந்த சிமியோன் அந்த பாடுகளுடைய சிலுவையை சுமந்தது நிமித்தம் அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய மனைவியை ஒரு தாய்க்கு ஒப்பாக அவர் இந்த அம்மாவை வைத்திருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த சிமியோனுடைய மனைவியை தாய் என்று சொல்ல காரணம், அந்த பாடுகளை சுமந்தது நிமித்தம் கர்த்தர் அவருடைய மனைவியை கனப்படுத்தினார். இந்த சிலுவையை சுமந்தது நிமித்தம் அப்போஸ்தலர் நடபடிகள் 13வது அதிகாரத்தில் நீங்கள் வரும்பொழுது, அப்போஸ்தலனாகிய பவுலை புறஜாதிகளுக்குள்ள அபிஷேகம் பண்ணி ஜெபித்து விடுவதற்கு இந்த சிமியோன் கூட இருந்திருக்கிறார். அலெக்சந்தர் தேவன் அவரையும் கனப்படுத்தியிருக்கிறார். ரூஃபாவையும் கர்த்தர் கனப்படுத்தினார். அப்போ சிலுவையை சுமந்த குடும்பமே இந்த சபை பரிசுத்த வேதாகமத்தில் அவர்கள் குறித்து அவருடைய தலைமுறைகளை கர்த்தர் கனப்படுத்தினார்னா, இந்த ராத்திரி வேளையில் ஆண்டவருக்காக நீங்கள் எல்லாம் வெறுக்கப்பட்டு, ஆண்டவருக்காக எல்லாம் புறக்கணிக்கப்பட்டு, ஒரு தனி மரம் போல எல்லாராலையும் ஒதுக்கப்பட்டு, யாருமே தள்ளப்பட்ட போல இருந்தீங்கன்னா, ஒன்றுமறியாத சிமியோனுடைய ஜீவிதம், அவர் இந்த பாடுகளை சுமந்தது நிமித்தம் அவருடைய தலைமுறைகளை தேவன் ஆசீர்வதிச்சார். அவருடைய மனைவியை கனப்படுத்தினார். இந்த சிலுவையை சுமந்த அவருடைய வாழ்க்கையை மாற்றின கர்த்தர் இன்றைக்கும் அவர் ஜீவனோடு கூட இருக்கிறார். அந்த தெய்வம் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். அந்த தெய்வத்தை நீங்கள் விசுவாசித்து அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை, அவருடைய பாடுகளையும், பச்சை மரத்துக்கு எப்படி இருந்தால் பட்டை மரத்துக்கு எப்படி இருக்கும் என்று சொன்னார். இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் நீங்கள் ஏற்றுக்கொண்டு, நீங்கள் படுகிற பாடுகளும் துக்கங்களும் ஒருபோதும் பின்வாங்கி போகாதபடி பரமழைப்பின் பந்தய பொருளுக்காய் உங்கள் லக்கை நோக்கி ஓடுங்க. உங்கள் தலைமுறைகளை தேவன் கனப்படுத்துவார். உங்கள் குடும்பத்தை கர்த்தர் கனப்படுத்துவார். தேவன் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வம், அவர் உங்களை கனப்படுத்துகிற தெய்வம், உங்கள் பேரை பெருமைப்படுத்துகிற தெய்வம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சிலுவையை சுமந்த
அவருடைய வாழ்க்கையை மாற்றின கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்ற அவர் வல்லவராகி இருக்கிறார். எத்தனை பேர் இன்றைக்கி ஏற்றெடுக்க ஆரம்பிக்கிறீங்க? இந்த சிலுவை சுமந்த என் வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு கர்த்தர், இந்த சிலுவை சுமந்த சீமையோட குடும்பத்தை மாற்றினவர் இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களையும் இந்த சிலுவையை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டது நிமித்தம் தன்னைத்தான் வெறுத்து எல்லாராலையும் வெறுக்கப்பட்ட பாடுகளுடைய நிறைந்த இந்த பாத்திரத்தை ஏற்றெடுத்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் யோசுவாவிடத்தில் சொன்னார், யோசுவாவை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவதும் இல்லை. யோசுவா தன்னுடைய ஜனத்துக்கு ஒரு லீடராக இருக்கும் போது, தேவன் அபிஷேகம் பண்ண போது, ஜனங்களுக்கு மோசைக்கு விரோதமாக எழும்பின ஜனங்கள், இந்த ஜனங்களை எப்படி நான் வழி நடத்துவேன், இந்த ஜனங்களை கொண்டு போவதற்கு முன்பதாய் ஒரு எரிகோ மதில், ஒரு ஆய்பட்டணம், யோர்தான் நதி, இப்படி பலவித ஜனங்களும், முரட்டாட்ட ஜனங்கள். ஆண்டவர் சொன்ன, யோசுவா, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரை இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் உங்களுக்கு முன்பதாய் பலவிதமான போராட்டங்களை கடந்து போகிறதுக்கு இம்மானுவேல், நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அந்த இம்மானுவேல் உங்களோடு கூட இருப்பார் என்று சொன்னால் எதையும் நீங்கள் சாதிக்க முடியும், எந்த பாடுகளையும். ஏன்னா அவர் நம்முடைய வியாதியை ஏற்றெடுத்திருக்கிறார், அவர் நம்முடைய சாபத்தை ஏற்றெடுத்திருக்கிறார், நம்முடைய துக்கத்தை ஏற்றெடுத்திருக்கிறார், நம்முடைய துயரங்களை ஏற்றெடுத்திருக்கிறார். அந்த சிலுவையில் எல்லா பாடுகளை ஏற்றுக்கொண்ட, அந்த சிலுவையை சுமந்த சிமியோனுடைய ஜீவிதத்தை மாற்றின கர்த்தர், ஆசரிப்பு கூடாரத்துக்கு கீழே இருந்து அநேக விஷயங்களை சமாதானம் பண்ணி யோசுவாவோடு கூட இருந்த கர்த்தர், இன்னைக்கு அதே கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அதே தெய்வம் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் விசுவாசிக்கணும், அந்த தெய்வன் என்னை கைவிட மாட்டான், அவர் என்னை விட்டு விலக மாட்டான். எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் நடுவிலையும் அவர் என்னை கைவிடுகிற தெய்வம் அல்ல. நம்ம விசுவாசிக்கணும், உன்னத தேவன் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். உள்ளமே கலங்காதே, அவர் உள்ளவரை நம்மளை ஸ்தோத்திரம். இன்றைக்கு அந்த இயேசுவை சந்தோஷமாய் ஒரு பண்டிகை கொண்டாட வந்த சீமையுடைய ஜீவிதத்தை மாற்றின அந்த சிலுவை, அடைய பண்டிகை மட்டும்தான் கொண்டாடிட்டு போயிருக்க முடியும். இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் இருந்திருக்காது. ஆனால் சிலுவை சுமந்தது நிமித்தம் அவருடைய குடும்பத்துடைய வாழ்க்கையை, தலைமுறையை அந்த சிலுவை மாற்றிச்சுன்னா, இன்றைக்கு இந்த பாடுகளை, துக்கங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வரக்கூடிய துக்கங்கள், பாடுகள், வேதனைகளை ஏற்றெடுத்து கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு ஜெயகரமான வாழ்க்கை, இந்த ஜெயகரமான வெற்றிகரமான வாழ்க்கையை ஆரம்பிங்க. அவர் உங்களுக்காக சகலத்தை ஏற்றெடுத்திருக்கிறார். அவர் உங்கள் துக்கத்தை ஏற்றெடுத்திருக்கிறார். விசுவாசிங்க, தரித்திரத்தை ஏற்றெடுத்திருக்கிறார், பலகீனங்களை ஏற்றெடுத்திருக்கிறார், பாடுகளை ஏற்றெடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். தேவன் சகலத்திலேயும் தெய்வம் உங்களை புதிதாக்குறார். எத்தனை பேர் இன்னைக்கு விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். எல்லாம் நம்ம கண்களை மூடுவோமா? அன்பின் பிதாவே, இந்த நாள் உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம்.
சிலுவை சுமந்த ஒரு பண்டிகைக்கு வந்த ஆண்டவரே, பலவந்தமாய் அந்த சிலுவை சுமக்க வைத்த, சிலுவை சுமந்த ஆண்டவரே, அந்த குடும்பத்தை பரிசுத்த வேதாகமத்தில் நீர் மகிமைப்படுத்தி வைத்தீரே. ஆண்டவரே, இந்த நாட்களாய் ஆண்டவரே உம்முடைய ஏற்றுக்கொண்டு அநேக பாடுகள், அநேக துக்கங்கள், துயரங்கள் அனுபவிக்க ஆண்டவரே, நான் அதுக்கு ஒரு அனுமதிக்கு எனக்கு தந்திருப்பீங்கண்ணா. இந்த பாத்திரத்தை சந்தோஷமாக ஏற்றெடுக்கிறேன் ஆண்டவரே. இதுக்கு பின்பதாய் ஆண்டவரே, இந்த சிலுவை சுமந்தது போல ஆண்டவரே, உம்முடைய பாடுகள் அனுபவி, துக்கங்கள் அனுபவி, நீதியின் நிமித்தம் வரக்கூடிய எல்லா பாடுகளும் ஆண்டவரே, அநேக பாடுகள் அனுபவிச்சேன் ஆண்டவரே. இந்த பாடுகளுக்கு பின்பதாய் ஒரு மகிமை வெளிப்படும்படி நீரனை தெரிந்தெடுத்தீரே. சிமியோனை தெரிந்தெடுத்தது போல என்னுடைய சமுதாயத்தினுடைய கோத்திரத்தை தெரிந்தெடுத்து நீர் என் பேரை பெருமைப்படுத்தும்படி ஆசீர்வாதமாய் மாற்றும் கர்த்தர் கிரியை செய்தீரே. இயேசுவின் நாமத்துமே அடியேன் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.